டாடா ஐபிஎல் குவாலிஃபயர் மேட்சோட ப்ரொடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எலிமினேட்டர் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜிடி வந்து ஃபஸ்ட் கிளாஸாக ப்ளே பண்ணாங்க. ஸோ ஜிடியை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மிஸ்டேக்குமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டிங்கு. ஸோ மோஸ்ட் தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சாய் கிஷோர், சாய் சுதர்சன். ஸோ ரெண்டு பிளேயருமே ஃபஸ்ட் கிளாஸாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதே பிச்சு பட் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்திங்கன்னா பவுலிங் ஃபேவராக போச்சு. செகண்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக தான் போச்சு. ஸோ அதுதான் அந்த இடத்துல நடந்த விஷயம். ஸோ நம்ம வந்து ஆன் டைமில் டெலகிராமில் ரோஹித் சர்மா வீசி கொடுத்துருந்தோம். ஸோ பிளேயர்ஸ் எடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 50% ஒரு ப்ரீ மேட்ச் அனலைஸ் தான். பட் ஆன் டைமில் சில அப்டேட்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கில் வந்து நம்ம டெட்லி ஃப்ளாப் கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரி ஃப்ளாப் ஆச்சு. ஸோ இங்கே ஃபேண்டசியில் வந்து லெஸ் பிக்கை வந்து நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறோமோ ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹை பிக்கும் ட்ராப் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் நம்ம இந்த சீசன் ஃபுல்லாகவே வீடியோஸ் கொடுத்துருப்போம். ஸோ அதனால தான் அந்த இடத்துல ப்ரெடிக்ஷன் வந்து ஹிட் ஆனது. ஸோ ஃபேண்டசி அப்போ தான் வந்து ஹிட் ஆகும். ஸோ ரெண்டு டீம்லேயுமே வந்து ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம எடுக்க முடியாது. ஸோ அங்கே எப்படி ஃபில்ட்ரு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டில் வைஸ் பண்ணலாம், வென்யூ யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் வைஸு பிளேயர்ஸை வந்து ஃபில்ட்ரு பண்ணலாம். ஸோ இப்படி நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் வந்து மேட்சை வந்து ஃபேண்டசி வந்து மேக் பண்ண முடியும். ஸோ இருக்கிற எல்லா பிளேயரும் எடுத்தோம்னாக்கா நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் நம்ம ஒரு பேட்டர்ன் பிடிச்சி தான் போனோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு, ஃபஸ்ட்டு பவுலிங் வின்னு. ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் பிடிச்சி போனீங்கன்னா விஷயம் வந்து ஃபேண்டசி நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை ஏன் இந்த வீடியோவில் சொல்கிறேன்னா இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிக்கியான மேட்ச் தான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து அவுட் ஆஃப் தி கிரிக்கெட் சில விஷயங்கள் நடக்க சான்சஸ் இருக்குது. ஸோ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மும்பை அந்த இடத்துல இருக்காங்க. ஸோ இங்கேருந்து மும்பை போகணுன்னா என்ன செய்வாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இங்கே வந்து ப்ரெடிக்ஷன் வந்து டிப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீம்லையுமே நல்ல ஒரு ஸ்டார் பிளேயர் இருக்காங்க, நல்ல ஹிட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ வெனியும் பார்த்திங்கன்னா அகமதாபாத் கிரவுண்டு. ஸோ கொஞ்சம் பெரிய கிரவுண்டு தான். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிச்சை பொறுத்த வரைக்கும் ஸோ மேட்ச் பார்த்திங்கன்னா மும்பை வர்சஸ் பஞ்சாப் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 1 ஜூன் 7:30 PM. ஸோ வெனியூ பார்த்திங்கன்னா அகமதாபாத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பேட்டிங் விக்கெட்டு அப்படின்னு பார்த்து இருந்தாலும் பட் ஃபாஸ்ட்டுக்கு ஃபேவராக இருக்குது. ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 222 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக ப்ளே பண்ண மேட்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, பேட்டிங் செகண்டு 21 மேட்ச். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் தான் வின்னிங் ஃபேவராக போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நம்பர்ஸ் வச்சு முடிவு பண்ண முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேமு. ரெண்டு டீமுமே ஃபைட் பண்ண தான் பார்ப்பாங்க. மேட்ச் எப்படி போகும், கேமு ஃப்ளோ எப்படி போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது. ஸோ நான் வீடியோ வந்து ஒரு 50% எடுத்துக்கங்க. ஒருவேளை ஏதாவது டாஸு மேட்ச்சு அப்படி இப்படி ஏதாவது அப்டேட் கிடச்சதுன்னா அதை வச்சு டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் பிடிச்சி போங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின்னு. ஸோ அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்த கான்செப்ட்டு எப்படிங்கிறத நீங்கள் இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணி பிளேஸை பிக் பண்ணுங்கள். பட் வீடியோஸு என்னதான் இருந்தாலும் டெலகிராமில் கண்டிப்பாக இன்றைக்கி ஆன் டைமில் அப்டேட் வரும். ஸோ ஏன்னா இந்த மேட்ச் வந்து என்னென்னா நடக்கலாம். ஸோ மும்பையை பொறுத்த வரைக்கும் இப்படி யோசிங்களேன். ஸோ ஃபைனல் மேட்ச் வந்து மும்பையும் ஆர்சிபியும் ப்ளே பண்ணாங்கன்னா நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ கிரிக்கெட்டே பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும், ஃபயராக இருக்கும். ஸோ நல்ல ஒரு பைசாவும் அங்கே ஐபிஎல்லில் வசூலாகும். ஸோ அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். இது வந்து அவுட் ஆஃப் கிரிக்கெட்டோட திங்கிங் தான். ஸோ அதே கொஞ்சம் இப்படி மாற்றி யோசித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த சீசன்லையுமே கப்பு வாங்காத ரெண்டு டீமும் ப்ளே பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ அங்கே ஆர்சிபி 1, ரெண்டாவது பிபிகேஎஸ். ஸோ ரெண்டு டீமுமே கப்பே வாங்கலை அப்படிங்கும்போது இந்த ரெண்டு டீமும் ஃபைனல் போனால் எப்படி இருக்கும். ஸோ அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா 18 சீசனாக வந்து ஆர்சிபி கப்பே வாங்கலை. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 18ஆம் நம்பருக்காரு ரொம்பவே ஃபயராக இருக்கார், நெருப்பாக இருக்கார். மேபி இந்த டைம் கப்பை வாங்கிட்டு அதோட கிரிக்கெட்டுக்கு பாய் சொல்ல போகிறாரா அப்படிங்கிற மாதிரியும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ எப்படி யோசித்தாலும் நம்ம ஃபேண்டசியில் வந்து பிளேயர்ஸாக எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணி சூஸ் பண்ணி தான் வைக்கணும். ஸோ அதனால் இந்த வீடியோ மோஸ்ட்டு வந்து நம்பர்ஸை பாருங்கள், 50% வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸை பஞ்சாப் மும்பை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அங்கே சில இன்புட் கொடுத்துருப்பேன். அந்த இன்புட்டை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ண 9 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஈக்குவலாக தான் இருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 9 மேட்ச்சில் ஒரு மேட்ச் ரிசல்ட் இல்லை, 4-4 வின்னு பஞ்சாப் மும்பை. ஸோ அதே இங்கே டாப்பில் பாருங்கள். பிச்சை பொறுத்த வரைக்கும் 42 மேட்ச் ப்ளே பண்ணதில் 20 மேட்ச் பேட்டிங் ஃபஸ்ட்டு, 21 மேட்ச் பேட்டிங் செகண்டு. ஸோ இங்கே டாப்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காம்ப்ளிகேட் இருக்குது. ஸோ ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து கேம் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டார். ஸோ பஞ்சாப்பும் ஃபயராக ஃபைட் பண்ணுவாங்க. யுவேந்திர சகால் உள்ளே வந்தார், ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாருன்னா டோட்டலாக இந்த மாதிரி ஸ்கோர் போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ இதே வெனியூவில் வந்து ஹை ஸ்கோரும் நடந்திருக்கு. ஸோ ஹை ஸ்கோர் கேம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சிஎஸ்கே அதாவது ஜிடியை வந்து இழுத்து விட்டு போனாங்கள்ல, தமிழ்நாடு
சென்னையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பிளேயர்ஸை வந்து அவங்க ஆக்ஷனில் கன்சிடர் பண்ணுறதே இல்லை. மோஸ்ட் ஓவர்சீஸ் பிளேயர் தான் பண்ணுறாங்க. ஸோ குஜராத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து டீம் ஃபார்ம் பண்ண ஃபஸ்ட்டு சீசன்லேயே அதிகமான பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த விஷயத்தில் குஜராத்தை பாராட்டணும். பட் கப்பும் வின் பண்ணாங்க பாண்டியாவோட தலைமையில். ஸோ அதே இடத்துல இப்போ யோசிச்சிங்கன்னா சிஎஸ்கே வந்து தமிழ்நாடு பிளேயரை கன்சிடர் பண்ணுறதே இல்லை. இந்த சீசனு ஜிடியை வந்து குவாலிஃபயர் ஆட வேண்டிய ஒரு மேட்சை வந்து எலிமினேட்டர் ஆட வச்சு கீழே இழுத்து விட்டு போயிட்டாங்க. ஸோ இதுதான் நடந்த விஷயம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா தமிழன் தான் இழுத்து விட்ருக்கான். ஸோ அப்படி தான் சொல்லணும். ஸோ சும்மா ஃபன்னுக்கு சொல்கிறேன். ஸோ யாரும் சீரியஸ் எடுத்துக்காதீங்க. ஸோ அந்த மேட்ச் நம்பர்ஸை பாருங்கள். 230 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, ஹை ஸ்கோர். ஸோ ஃபாஸ்ட்டு அந்த இடத்துல 7 விக்கெட்டு, ஸ்பின் வந்து 5-3 8 விக்கெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்னோ ஒரு 235, ஜிடி ஒரு 224, டிசி 203. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த வெனியூவில் பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் 220 ரன் தாண்டி தான் போயிருக்கு. ஸோ அப்போ எந்த டீம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்களோ அந்த டீமு 235 ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டாக வர அந்த 15 ரன் தான் மேட்சை டிசைட் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். அதாவது ஃபிக்ஸிங், டாஸ் ஃபிக்ஸிங், மேட்ச் ஃபிக்ஸிங் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் பியூராக கிரிக்கெட் விளாண்டாங்கன்னா இந்த பிச்சில் இதுதான் நடக்கும். 235 ரன் ஃபஸ்ட் பேட்டிங் ப்ளே பண்ணுற டீம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கில் ஆல்ரெடி ஒரு மேட்ச்சில் சொல்லியிருப்பார். ஸோ அந்த 25 ரன் தான் மேட்சை டிசைட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ அங்கே வந்து ஃபீல்டிங் வந்து டைட்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ராஸ் கொடுக்கக்கூடாது, ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ இதான் கவனிக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த வெனியூவை பொறுத்த வரை கொஞ்சம் பெரிய கிரவுண்டு தான். ஸோ அப்படிங்கும்போது டீப்பில் நிறைய கேச்சஸ்லாம் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இதே வெனியூவில் பார்த்தீங்கன்னா உல்ட்டாவும் நடந்திருக்கு. ஸோ 24 பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் டோட்டல், அதையும் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். 89 ரன்னு ஜிடி வெர்சஸ் டிசி. ஸோ பார்த்துருப்பீங்க எல்லோரும். ஸோ ஒருவேளை ஒன் சைடாக போகிறீங்கன்னா இதை மைண்ட் பண்ணியும் மேக் பண்ணுங்கள். மேபி நடக்கலாம். ஸோ நடக்காதுன்னு சொல்ல முடியாது. கிரிக்கெட்டில் வந்து என்னென்னா நடக்கும். கொஞ்சம் அலர்ட்டாகவே இருங்க அப்படிங்கிறதுக்கு தான் இந்த நம்பர்ஸை காட்டுறேன். 2024 டிசி வெர்சஸ் ஜிடி சேம் வெனியூவில் 89 ரன் தான் வந்திருக்கு. லோ ஸ்கோர் நடந்திருக்கு. ஒருவேளை அங்கே ஏதாவது டாஸு, அம்பேரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புரியும்னு நினைக்கிறேன், புரியுறவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தால் ஒரு சான்சஸ். ஸோ அந்த ஆங்கிளும் யோசிங்க. பட் எப்படி பார்த்தாலும் எல்லா ஆங்கிலும் யோசிச்சு நம்ம டீம் அப்ளை பண்ண முடியாது. ஆன் டைமில் ஏதாவது 2 பேட்டர்ன் மட்டும்தான் பிடிக்க முடியும். ஸோ அதையும் நான் மெயினாக சொல்லிடுறேன். ஹெட்வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஹர்தீப் சிங்கு அந்த மேட்ச்சில், அதாவது மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச்சில் பர்டிகுலராக 204 ரன் ஸ்கோர் பண்ணதில் இந்த 2 டீம் ப்ளே பண்ணியிருக்காங்க. 216, 214. ஸோ மேட்ச் எவ்வளோ க்ளோஸாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் 214 பண்ணியிருக்காங்க. மும்பை வந்து செகண்டு பார்த்தீங்கன்னா 216 ரன் அடித்து வின் பண்ணியிருக்காங்க, அதாவது 19வது ஓவரில். ஸோ இதே இந்த இடத்துல ஒரு 20 ரன் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணியிருந்தாங்கன்னா பஞ்சாப் மும்பை லூஸ் பண்ணும். ஸோ இதை அப்படியே மும்பை பேட்டிங் பண்ண எப்படி நடக்குங்கிறது தான் ப்ரெடிக்ஷனில் மெயினாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெனியில் வந்து ஆரியான், வதேரா, சஷாந்த் சிங்கு, ஸ்ரேயஸ் ஐயர், ரோஹித் சர்மா, ஸ்கை, இந்த பிளேயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி டவுன் த வீடியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ டீம் வைஸ் பார்த்தோம்னா ஸ்ரேயஸ் ஐயர், சஷாந்த் சிங்கு, மார்கோ ஜான்சனு, ஜோஸ் இங்கிலீஷு, பிரயான் ஷாரியா, ஸ்கை, திலக்கெல்லாம் இருக்காங்க. ஸோ 11 பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண சேம் 11 தான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக பிபிஏ சைடு யுவேந்திர சகால் உள்ளே வர சான்சஸ் இருக்குது. அடிஷ்னலாக ஏதாவது ஒரு மும்பைலேயும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஆன் டைமில் டாஸு, பிச்சு, பிளெயின் 11 ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு பிளைண்டாக அப்படியே போயிடாதீங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் கேமு. டோட்டலாக ப்ரெடிக்ஷன் மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஏன்னா லாஸ்ட்டாக எலிமினேட்டர் மேட்ச் அப்படி தான் கொடுத்துருப்பேன். ஸோ 2 பேட்டர்ன்லையும் வீடியோ கொடுத்துருந்தாலும் பட் ஆன் டைமில் ரோஹித்தை எடுக்க சொல்லியிருப்பேன், விசியாவும் வைக்க சொல்லியிருப்பேன். ஸோ கில்லை ட்ராப் பண்ணோம், ரோஹித்தை உள்ளே வச்சோம், ப்ரெடிக்ஷன் ஃபயராக போச்சு. ஸோ அந்த இடத்துல என் வீடியோவை தாண்டி வாஷிங்டன் சுந்தர் யாரெல்லாம் எடுத்தீங்களோ அந்த இடத்துல சாட்னரு ப்ளஸ்ஸு ஹர்திக் பாண்டியா ட்ராப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷியோர் ஷாட்டை வந்து வின் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுதான் அங்கே நடந்தது. பட்டு ஃபஸ்ட்டு போலிங்கில் பார்த்தீங்கன்னா ஜெராட் கோல்சி ஃப்ளாப் கொடுத்தோம், ஃப்ளாப் ஆச்சு. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து கேட்ச் ட்ராப்பு, அந்த இடத்துல பிரசித் கிருஷ்ணா உள்ளே வந்துட்டார். ஸோ நம்ம கொடுத்த ஃபஸ்ட்டு போலிங்கில் சாய் கிஷோர் ஃபயர் ஆகிட்டார். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ நல்ல ஃபேண்டசி நல்லா தான் போச்சு. ஸோ கொஞ்சம் அந்த வாஷிங்டன் இடத்துல மட்டும் திங்க் பண்ணியிருந்தோம்னா மேட்ச் வின், ஃபேண்டசி நல்லா ஃபயராக வந்திருக்கும். ஸோ 11 பொறுத்த வரைக்கும் ஆர்யா, பிரபு சிம்ரன் சிங் 2 பிளேயர்ஸும் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ 2 பிளேயருமே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா எடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு 25+ குயிக்காக பவர் பிளேயில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ என்னையை பொறுத்தவரை 47 வச்சிருக்காரு. ஸோ எட்வர்ட்ஸை பொறுத்தவரை 62, ஆரியாவை பொறுத்த வரைக்கும். ஸோ ஒரு குயிக் ஃபயராக நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்குங்கிறதுனால போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரபு சிம்ரன் சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்கே கொடுக்குறேன் உங்களுக்கு. 2 பிளேயருமே நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங்கில் எடுக்கலாம். ஒருவேளை டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ஓப்பனரில் இந்த 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர் வந்து கேப்டன் விசியாக போங்க, பெட்டராக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டிங்னு பார்த்தீங்கன்னா போல்டு கிட்ட 2 முறை அவுட் ஆயிருக்காரு. அர்ஜுன் டெண்டுல்கர்கிட்ட ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல போல்டு உள்ளே வர அர்ஜுன் டெண்டுல்கர் சான்ஸ் இல்லை. பட்டு ட்ரெண்ட் போல்ட் வந்து வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தாக்கா ஃபஸ்ட்டு பவுலிங் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஜோஸ் இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்டிங் வந்து மேட்ச்சை வந்து டிசைட் பண்ணக்கூடிய பிளேயராக இவர் தான் இருப்பார் பஞ்சாபை பொறுத்த வரைக்கும். ஸோ விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக பிச்சை ஆல்மோஸ்ட் அசஸ் பண்ணிடுவார் விக்கெட் கீப்பிங்கில். ஸோ அப்போ செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போகவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அங்கே எடுத்துகிட்டு போய் வின் ஆர் லூஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் கேப்டன் விசியாக ஜோஸ் இங்கிலீஷ் ட்ரை பண்ணலாம். இந்த மேட்ச் ஃபயர் ஆவார். ஹெட் வெயிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 73 வச்சுருக்காரு. ஸோ நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டு தான். த்ரெட்டுன்னு பார்த்தோம்னா மிச்சல் சார்னர்ட்ட 2 முறை அவுட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர். ஸோ அந்த ஸ்ரேயாஸ் ஐயர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் எடுக்கும்போது தான் கொடுப்போம் வீடியோவில். ஸோ இந்த மேட்ச் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒருவேளை பவர் பிளேயில் டாப்பில் ஏதாவது 2 பேர் ஆன் டைமில் பிச்சு வந்து பவுலிங் ஃபேவராக போகுது, டாப்பில் கொலாப்ஸ் ஆகிட்டாங்கன்னா மட்டும் ட்ரை பண்ணலாம். நம்ம செகண்ட் பேட்டிங் தான் கொடுப்போம் எப்போவுமே. ஸோ இந்த மேட்ச் வந்து எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயரை வந்து பேட்டிங் விக்கெட்டுங்கிறதுனால ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தால் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா ஸோ கேப்டன் விசி நம்ம டாப்பில் கொடுக்கல ஷியோர் ஷாட்டு. ஸோ இங்கே வந்து ஷியோராக நீங்கள் ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த மேட்ச் வந்து டிசைட் பண்ணுங்கள். நல்ல ஒரு கேப்டன் நாக்கு ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெரிய இன்னிங்ஸ் ப்ளே பண்ண பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா பும்ராட்ட அவுட் ஆகிருக்காரு. ஸோ அது வந்து கொஞ்சம் கண்டிஷன் பேஸு பிச்சு கண்டிஷன் பேஸை ப்ளே பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வெனியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு 155 ரன்னு 234 ஸ்ட்ரைக் ரேட்டில் வச்சுருக்காரு. ஸோ நீங்கள் இந்த மேட்ச்சு ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஃபயர் ஆகிட்டாருன்னா பிபிகேஸ் வின்னு டிசைட் பண்ணிங்க, முடிஞ்சு போச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகில் வதேரா. ஸோ நகில் வதேரா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங்னா ஒரு ஆவரேஜ். ஸோ ஆவரேஜ் மீன்ஸ் ஃபேண்டசி இன் ஆயிடுவார். அந்த பேட்டர்னில் எடுத்துங்க. செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். சேம் ஜோஸ் இங்கிலீஷ் வெர்சஸ் நகில் வதேரா தான் கேம் எடுத்துகிட்டு போக போகிறாங்க. ஸோ த்ரெட்டுன்னு பார்த்தா போல்டு கிட்ட அவுட் ஆயிருக்காரு, கரண் சர்மா அவுட் ஆயிருக்காரு. ஸோ வெனியூவில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச்சு ஆல்மோஸ்ட் 22 தான். ஸோ அந்த நம்பர் வந்து வாய்ப்பு கிடைக்காம கூட போயிருக்கலாம். ஸோ அதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியாது. ரீசன் நம்பர்ஸ் இதுதான், ரிஸ்க் அலாட்டு தான். ஸோ கேப்டன் விசியாக அங்கே வதேரா செகண்ட் பேட்டிங் கொடுக்குறேன் அப்படின்னா ப்ராப்பராக கிரிக்கெட் நடந்தது அப்படின்னா நல்ல ஹை ஸ்கோர் வந்ததுன்னா செகண்ட் பேட்டிங் மேட்ச் எடுத்துகிட்டு போவார் ஜோஸ் இங்கிலீஷும் நகில் வதேராவும். ஸோ அங்கே ரிஸ்க் எடுக்கிறவங்க மட்டும் ரிஸ்க்கு கேப்டன் விசியாக நகில் வதேராவை ட்ரை பண்ணுங்கள், நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். மார்கஸ் ஸ்டோனிஸ் ஓவர்சீஸ் பிளேயரு. ஸோ இந்த மேட்ச் வந்து டியூல் ரோல் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம் நீங்கள், கேப்டன் விசி போய்க்கலாம். ஸோ கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஹெட் வெயிட்ஸை பொறுத்தவரை 28 வச்சுருக்காரு. வெடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 17 வச்சுருக்காரு. ஸோ குயிக்காகவே ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர் தான். பட்டு மிட்டில் வந்து இவரோட கேமியோ வந்து நல்லாயிருக்கும். அதுதான் அங்கே மெயினாக கவனிக்கூடிய விஷயம். மிட்டில் வந்து ஓவர்சீஸ் ஸ்லாட் இந்த இடத்துல 2 பிளேயருமே மார்கஸ் ஸ்டோனிஸு உமர் சாய் 2 பிளேயருமே ஃபயர் ஆக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பவுலிங் பேட்டிங் 2த்துலையுமே. ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உம்ராட் அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பேட்டர்லாம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் அடித்து போகிற மாதிரியே நீங்கள் டீம் மேக் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு சூட் ஆகும். சசாந்த் சிங்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க பஞ்சாப்னா சசாந்த் சிங்கு, ஜோஸ் இங்கிலீஷ், நகில் வதேரா மஸ்ட் பிக்காக இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 3 பிளேயருமே நீங்கள் மாற்றி கூட நீங்கள் எப்படினாலும் கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ மேட்சை க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் வின் பண்ண பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஆங்கிலையும் போகலாம். க்ளோஸாக போய் அந்த 20 ரனில் மேட்ச்சு எட்ஜ் வாங்கவும் சான்சஸ் இருக்குது. ஸோ பேட்டில்னு பார்த்தா பும்ராட்டையும் சார்னர்ட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசமுத்துல்லா எடுத்துக்கலாம். ஸோ அசமுத்துல்லா எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அசமுத்துல்லா உமர் சாய் பிச்சோட கண்டிஷன் பாருங்கள். ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எடுங்க. ஃபஸ்ட்டு பவுலிங்னா ஸ்டோனிஸும் அசமுத்துல்லா உமர் சாயும் மஸ்ட் பிக்காக இருக்கணும் உங்கள் டீமில். ஸோ பஞ்சாப் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அசமுத்துல்லா உமர் சாய், மார்கஸ் ஸ்டோனிஸ் 2 பிளேயருமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹெச் பிரார் பஞ்சாப்போட மேட்ச் டிசைடர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அகமதாபாத் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. ஸோ கண்டிப்பாக வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து சுயா சர்மா வந்து அவரோட பவுலிங் டாக்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குச்சியில் தான் போட்டார். ஸோ அங்கே தான் அவர் ஃபயராக கிளிக் ஆனார். ஸோ நம்ம ஒரு கேப்டனாக கொடுத்துருந்தோம், கிளிக் ஆச்சு. ஸோ இந்த மேட்ச் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச் பிரார் வந்து அந்த பக்கம் மும்பையில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரைட் ஹேண்டர் தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், டாப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 4 பேட்டரு ரைட் ஹேண்டர் தான் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவரோட 4 ஓவர் ரொம்பவே குருஷியலாக தான் இருக்க போகுது. ஸோ கொலாப்ஸ் ஆகுது டோட்டலாக அப்படின்னா இவரால் தான் கொலாப்ஸ் ஆகும். ஃபேண்டஸியும் சரி, மேட்சும் சரி. ஸோ அப்போ
2 இன்னிங்ஸுமே இம்பார்ட்டன்ட் பிக்கு. 2 இன்னிங்ஸுமே டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க ஆன் டைமில் பர்சன்டேஜ் பாருங்கள். கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆன் டைமில் ஒரு தடவை மும்பையோட 11 லெஃப்ட் ஹேண்டர் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுங்கள், ரைட் ஹேண்டர் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணுங்கள், ஓவர்சீஸ் ஸ்லாட்டை கவுண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு இது கரெக்டாக ஐடியாஸ் கிடைக்கும். பிரர் 2 இன்னிங்ஸுமே மஸ்ட் பிக்கு. பட் வெளியில் பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வச்சிருக்காரு. ஹெட் விக்கெட்டில் 5 மேட்ச்சில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. பட் அந்த பிச்சு கண்டிஷன் வேறு இருந்திருக்கலாம். பட் இங்கே இன்றைக்கி மேட்ச் டிசைடிங் மேட்ச்சு, பஞ்சாப் மேட்ச்சை பிடிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு போலர் தான் பார்த்து விளையாட முடியும். ஸோ அப்போ ஹர்தீப் சிங்கை பார்த்து விளாண்டாங்கன்னா பிரர் தான் மாட்டிக்கலாம். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு கெயில் ஜெமிசனே உங்களுக்கு செகண்ட் பவுலிங் பண்ணும்போது கொடுக்குறேன், எடுத்துக்கலாம். அந்த மல்டிபிள் விக்கெட்டுங்கிறது கிடைக்கும், ஃபேண்டசி வின் ஆகலாம். ஹர்தீப் சிங் ஃபஸ்ட் பேட்டிங் வின் அப்படிங்கும்போது ஹர்தீப் சிங் வந்து ஃபேண்டசியில் வந்து ஃபஸ்ட்டில் ஆவரேஜ் ரொட்டேஷனில் போகலாம். மேபி அந்த டெத்தில் போடும்போது அந்த ஒரு 224 ரன்னு ஸ்கோர் பண்ணாலும் ஃபஸ்ட் பேட்டிங் மும்பை பண்ணும்போது 230 வைங்க, 30 ஸ்கோர் பண்ணாலும் அந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 6 விக்கெட் விழும். ஸோ அந்த 6ல் 2 விக்கெட்டு இவருக்கு டெத்துலேயே கிடக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த ஆங்கிலையும் போய்க்கலாம். இல்லை மல்டிபிள் விக்கெட்டு ஆல்ரவுண்டர் செக்ஷனில் ஸ்டோனிஸோ மார்க்கு அசமத்தில் உமர்சாய்க்கோ கூட கிடைக்கலாம். அப்போ ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டசியில் வராமல் போகலாம். இப்படியும் திங்க் பண்ணுங்கள். ஸோ இப்போ அந்த ஆங்கிளில் யோசித்ததுனால தான் இந்த இடத்துல செகண்ட் பவுலிங் கொடுத்துருக்கேன் ஹர்தீப் சிங். ஸோ அப்போ ஹர்தீப் சிங் வந்து விக்கெட் எடுத்தாருன்னா அந்த இடத்துல ரோஹித் ஃப்ளாப்பு டாப்பில் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அப்போ அதனால தான் ஹர்தீப் வந்து செகண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 10 விக்கெட் எடுத்திருக்காரு. வெளியில் 3 மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு பார்த்து ரொட்டேட்டிங் பிளேயராக கூட எடுத்துக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது. பேஸாக எடுத்து போகணும். ஸோ அதுதான் மெயினாக சொல்லிக்கிறேன். ஸோ ஆன் டைமில் 11 ஒரு வேளை ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகுதுன்னா அதில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, சில டேபிள்ஸ் இருக்குது, கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ அதுபடி ஏதாவது மாறுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா முஷீர் கான். ஸோ இவர் எடுத்துக்கலாம். லெக் பிரேக் கொஞ்சம் டைட் பண்ணணும், அக்ரெசிவ் போகிறாங்க அப்படின்னா பிரரையும் முஷீர் கான் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த மேட்ச்சை எடுத்துகிட்டு வந்தால் ஃபயராக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே பஞ்சாப் பவுல் பண்ணுறாங்க. ஹை ஸ்கோர் இல்லாமல் ஒரு லோ ஸ்கோர் போகும், இல்லை ஒரு ஆவரேஜாக போகும் அப்படின்னா இவரோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும். ஸோ நல்ல பவுலர். ஸோ எக்ஸ்ட்ரா மல்டிபிளும் போவார். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் உள்ள பவுலர் தான். இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக யுவேந்திர சகால் இல்லை இவர் உள்ளே வராருன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிசியாக கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், கிளிக் ஆகும். ஸோ டபுள் ரிஸ்க் தான், பட் கிளிக் ஆகிடுச்சுன்னா உங்கள் ஃபேண்டசி ரேங்க் வரும். ஸோ அன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா சுயா சர்மா கொடுத்துருப்பேன். சுயா சர்மா உங்களுக்கு கேப்டன் கொடுத்துருப்பேன். ஸோ எத்தனை பேர் கவனிச்சிங்க, எத்தனை பேர் ட்ரை பண்ணிங்க, எத்தனை பேர் வின்னிங்ஸ் எடுத்தீங்க அப்படின்னு தெரியாது. ஸோ வின்னிங்ஸ் எடுத்தவங்க ஒரு 3 பேர் 4 பேர் மெயில் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த மாதிரி தான். ஸோ நமக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிறது தான். லெஸ் ரிஸ்க் எடுக்கும்போது அங்கே ஒர்க் அவுட் ஆச்சுனாக்கா கிளிக் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ அப்போ பேட்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர் நல்லா பேட்டுக்கு வருதுன்னா அடிக்க தான் போவாங்க. ஸோ அப்போ அங்கே ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக பவுல் பண்ணும்போது டைமென்ஷன் பேஸாக இருக்கிறதுனால இங்கே ஏதாவது கொஞ்சம் எட்ஜ் வாங்க சான்சஸ் இருக்குது, கேட்ச் வர சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான் விஷயம். இல்லை கரெக்டாக குச்சியை பார்த்து போட்டால் எல்பிடபிள்யூ போல்டு வர பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஓப்பன் ஸ்டம்பு அக்ராஸ் ஆடும்போது. ஸோ இவ்வளோ தான் ஸ்பின்னர்ஸோட ப்ரொடிக்ஷனு. வைசாக் ஜமாரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2 விக்கெட் கிடைக்கும். ஸோ அங்கே ஹர்தீப்பை ஒரு வேளை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீமில் வைசாக் விஜயகுமார் ட்ரை பண்ணலாம். அங்கே அவருக்கு மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ இதுதான் பஞ்சாபோட ப்ரொடிக்ஷன். கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும், ஏன்னா மேட்ச் அப்படி தான் கன்ஃபியூஷனாக போகுது. ஸோ அவ்வளோதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட்டு மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ஜானி பிரிஷோ 2 பிளேயர்ஸ் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க. லாஸ்ட் மேட்ச் நல்ல பேர், ஆல்மோஸ்ட்டு செட் ஆகிட்டாங்க, செட்டில்டும் ஆகிட்டாங்க. ஸோ அவ்வளோதான். அதனால தான் அங்கே அவங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிது. பேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹர்தீப்கிட்ட இருக்குது, பிரார்ட்டி இருக்குது. பிராரை இயர்லியாக எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னா கண்டிப்பாக 4வது ஓவர் எடுத்துகிட்டு வந்துடுவார் ஸ்ரேயஸ் ஐயர். என்னோட அசம்ஷன் தான் இது, ப்ரெடிக்ஷன் இல்லை. அங்கே ரோஹித் சர்மா, ஜானி பிரிஷோ 2 பிளேயருமே எடுத்துக்கலாம். ரோஹித் சர்மா வந்து ஃப்ளாப் ஆகுறாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த இடத்துல 15 பால் நின்றுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக 50+ ஃபஸ்ட் பேட்டிங் அப்படியே எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ சடனாக விக்கெட் கொடுக்க மாட்டார். ஸோ இனிஷியலாக இவர் தான் டேக் அவுட் பண்ண சான்சஸ் இருக்குது, ஜானி பிரிஷோ. ஸோ அதனால் ஸ்ட்ரைட்டாகவே கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஜானி பிரிஷோவுக்கு. 2வது ஆப்ஷன் போகிறவங்க, மல்டிபிளாக போகிறவங்க ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கேப்டன் பிக்காக. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேட்டில்னால் யுவேந்திர சகால்ட்டு தான் அவுட் ஆகிருக்காரு 4 முறை ஜானி பிரிஷோ. ஸோ இயர்லியாக எடுத்துகிட்டு வருவாங்களான்னு சொல்ல முடியாது. பட் பேட்டர்ஸ் எப்போவே பார்த்தீங்கன்னா பேட்டிங் ட்ராக்கில் ஒரு ஃப்ளோவில் போகும்போது அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க கேமை. ஸோ அங்கே பேட்டில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அதுதான் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ எல்லா மேட்சும் நம்ம பேட்டில்ஸும் பார்க்க முடியாது, நம்பர்ஸும் எல்லா மேட்சும் பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு இந்த மேட்சோட கண்டிஷன் எப்படி போகும், ஒரு சுச்சுவேஷன் கேம், ஒரு குவாலிஃபயரை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரீ மேட்ச் வீடியோவில் வந்து அனலைஸ் பண்ண முடியாது.
யாராலுமே பண்ண முடியாது. ஒருவேளை அப்படி நான் பண்ணுவேன், நான் கிங் அப்படின்னா நான் வந்து உங்களை ஏமாத்துறேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ ஆன் டைமில் பிச்சு, டாஸு, 11 3மே ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸ்கையை பொறுத்த வரைக்கும் ரெகுலராகவே நம்ம கேப்டன் தான் போவோம். ஸோ இந்த மேட்ச்சு அட் ப்ரெசண்ட்டு பாயிண்ட்ஸு டேபிள் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்லைட்லி உள்ளே உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்து வென்யூவில் பார்த்தீங்கன்னா 47 வச்சுருக்காரு ஆவரேஜ். வைசாக் விஜயகுமார்கிட்டையும் இருக்குது, ஹர்தீப்கிட்டையும் இருக்குது, யாஷிக்கிட்டையும் இருக்குது. பிரார் வந்தாருன்னா கண்டிப்பாக சாய் கிஷோர் எடுத்த மாதிரி அங்கேயும் மாட்ட சான்சஸ் இருக்குது. ஸோ 4 பக்கமும் வலையை விரிப்பாங்க. அப்போ ஒரு யார் பாலை தான் அடிப்பார், யார் பாலை தான் டேக் ஆன் பண்ண முடியும்? ஸோ அப்போ ஒரு வேளை இப்படி யோசிப்போம். டாப்பில் வந்து ரோஹித் சர்மா, ஜானி பிரிச்சோ 2 பிளேயருமே ஒரு 10 ஓவர் வரை நின்றுட்டாங்கன்னா இவர் வந்தோடனே இனிஷியலாக அட்டாக் பண்ண தான் பார்ப்பார். இல்லை அந்த இடத்துல ஸ்பின்னர்ஸ் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ அங்கே மாட்டிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பேட்டிங்கில். ஸோ அப்போ நீங்கள் செகண்ட் பேட்டிங் விசி கொடுத்து போகலாம். கேப்டன் மேட்ச் வின் ஆகுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து போகலாம். ஸோ அதனால் இங்கே இப்போ இந்த ஆங்கிளில் ஸ்கையை கொடுத்துருக்கோம். ஸோ லாஸ்ட் மேட்ச்சில் வந்து எப்படி கொடுத்தோம், கில்ல ஃப்ளாப்பு கொடுத்தோம். ஸோ இந்த மேட்ச் வந்து சூரியகுமார் யாதவ் ஃபஸ்ட் பேட்டிங் கட் பண்ணுங்கள், செகண்ட் பேட்டிங் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னா கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், அந்த ஆங்கிளில் போங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் செகண்ட் பேட்டிங் தான் கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே ஸ்கையை நம்ம ட்ராப் பண்ணும்போது இங்கே லெஃப்ட் ஹேண்ட் ரிவர் எடுங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஒருவேளை ப்ரொமோட் ஆகி மேலே கூட வரலாம். இல்லை பேட்டிங் 2 பேட்டருமே இவருக்கு கிரீஸில் இருக்கிறார், லெஃப்ட்னா பிரார் பவுல் பண்ணும்போது இவர் கூட பேட்டிங் பண்ணலாம். ஸோ அப்படி நடக்கலாம். ஸோ இதுதான் ஆன் டைம் நடக்கக்கூடிய பிச்சு கண்டிஷனு, பொசிஷன்லாம் இருக்குது. ஸோ அசமத்தில் உமர் சாய்ட்டு ஒரு முறை அவுட் ஆயிருக்காரு, ஹர்தீப் சிங்கிட்டையும் அவுட் ஆயிருக்காரு. ஸோ ஆவரேஜாக ஃபஸ்ட் பேட்டிங் உள்ள ஃபேண்டசி வின் ஆகலாம். ஸோ யாராவது டபுள் ரிஸ்க் எடுக்கணும் மும்பை சைடு. ஸோ ரோஹித் தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அதை என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள்? ஜானி பிரிச்சவும் ட்ரை பண்ணுவாங்க, அதுவும் எங்களுக்கு தெரியும், எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. அதை தாண்டி என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தோம்னா நானும் அதை தான் தேடிட்டு இருந்தேன், ஒன்றும் சிக்க மாட்டேங்குது. பட் ஒரு வேளை டபுள் ரிஸ்க் எடுக்கிறவங்க இந்த இடத்துல திலக் வர்மா ஒரு கேப்டன் விசிங்கிறத விட விசி கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மேபி ஸ்லைட்லி அங்கே ஒர்க் அவுட் ஆகலாம். நெக்ஸ்ட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனு இந்த வென்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஒரு எக்ஸ்பர்ட்னே சொல்லலாம். ஸோ அதனால தான் இந்த வென்யூவில் இந்த ஃப்ரான்ச்சைஸில் ஃபஸ்ட் டைமே சாம்பியன் கப் வாங்கி கொடுத்தாரு அந்த டீமுக்கு ஹர்திக் பாண்டியா. ஸோ அப்போ பிச்சோட கண்டிஷன் இவருக்கு எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இவரோட ஃபீல்ட் செட்டு, இவரோட மைண்ட் செட்டு, இவரோட பவுலிங்கு இன்றைக்கி இந்த மேட்ச்சில் ஃபயர் ஆச்சுன்னா மும்பை வின்னு. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்கன்னா எப்படி போகும் அப்படிங்கிறதான் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா சான்ஸ் கிடைக்காம கூட போகலாம். இவருக்கு ஹை ஸ்கோர் போகும்போது சான்ஸ் கிடைக்காம போகலாம் மேபி அந்த இடத்துல. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா இம்பார்ட்டன்ட் பிக்காக எடுத்துக்கலாம், கேப்டன் பிக்காக எடுத்துக்கலாம். ஸோ ஹை பிக் அப்படி தான் உங்களுக்கு ட்ராப்பில் கொடுக்குறேன். ஸோ பேட்டில்னு பார்த்தா யுவேந்திர சகாட் 4 முறை அவுட் ஆயிருக்காரு, மார்கஸ் ஸ்டோனிஸ் 4 முறை அவுட் ஆயிருக்காரு. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒருவேளை அந்த 18வது ஓவர் இல்லை 19வது ஓவர் கிரீஸில் வந்தார்னா இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி தான் நம்ம யோசிக்கணும். ஸோ வெளியே பொறுத்த வரைக்கும் ஒரு 7 விக்கெட் வச்சுருக்காரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், ஹெட்விக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 விக்கெட் வச்சுருக்காரு. ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறாங்கன்னா ஹர்திக் பாண்டியாவை கேப்டன் விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். நமன்தீர் வந்து ரொட்டேட்டிங் ஆப்ஷனில் போய்க்கலாம். ஸோ ரொட்டேட்டிங்னா ஃபஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எங்கேயுமே நீங்கள் பர்சன்டேஜ் பார்த்து அந்த டைமில் பிக் பண்ணிங்க. ஒருவேளை அந்த குயிக்காக அந்த ஒரு 25 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாரு, அங்கே ஏதாவது கேட்ச் ட்ராப் ஆச்சுன்னா ஃபேண்டசி இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சாட்னர் வந்து பார்த்திங்கன்னா போன மேட்ச்சு வந்து வாசியை எடுத்தீங்களோ, ஸோ யாரெல்லாம் வாஷிங்டன் எடுத்தீங்களோ பிச்சு கண்டிஷன் மாறிச்சு. ஸோ அதுதான் மெயினான விஷயம். பிச்சு கண்டிஷன் மாறும்போது ஃபஸ்ட் பேட்டிங் வின் ஆகுது அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன் டெலகிராமில். மாறும்போதே டக்குன்னு அந்த இடத்துல சாட்னரையோ ஹர்திக் பாண்டியோ ட்ராப் பண்ணிவிட்டு வாசியை உள்ளே கொண்டு வந்திருக்கணும். ஸோ அதுதான் அங்கே ஸ்லிப் ஆகிடுச்சு. பட் ஆன் டைம் நானும் அப்டேட் பண்ணியிருக்கணும், டைம் இல்லை, இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த டைமில் வந்து நிறைய இன்புட்டு பார்க்குறதுக்கே டைம் போயிடுது. அதோட 7:10 7:12 தான் கொடுக்குறாங்க. இப்போ ஏர்டெல் வேறு கலங்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து டவரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நெட்வொர்க்கும் ஸ்லோவாக இருக்குது. ஸோ இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது. இதை தாண்டி தான் இந்த ப்ரெடிக்ஷனை கட்டிட்டு நம்ம அழ வேண்டியதாக இருக்குது. ஃபேண்டசி பின்னாடி போக வேண்டியதாக இருக்குது. ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கால் வந்துட்டோம், ரைட்டு, ஓகே. ஸோ இங்கே சாட்னர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுலிங்னா எடுத்துக்கலாம், மல்டிபிள் விக்கெட். ஃபஸ்ட்டு பவுலிங்னா சாட்னரோட பவுலிங் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா பிரார்னா இங்கே வந்து மிச்சல் சாட்னர். ஸோ இவர் தான் வந்து கேமை வந்து கண்டெயின் பண்ணி ஆகணும். கண்டெயின் பண்ணும்போது பிராருக்கு எப்படி மல்டிபிள் கிடச்சதோ அதே மாதிரி இங்கே இவர் கிடைக்கும். ஸோ அங்கே நீங்கள் கேப்டன் விசி போகலாம். 4 ஓவர் ரொம்ப குருஷியலான ஓவராக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த பக்கமாக ரைட் ஹேண்டர் எத்தனை இருக்கான்னு பார்த்துங்க, அதுதான் மெயின். ஸோ ஆன் டைமில் ரைட் ஹேண்டர் இவர் எப்போ பவுல் பண்ணுவார்னா மோஸ்ட்டு 5th ஓவர் எடுத்துகிட்டு வருவாங்களா, ஒரு நியூ பாலில் கொடுக்க மாட்டாங்க. ஸோ
7வது ஓவர் எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. அப்போ 7th ஓவர் போடும்போது கிரீஸில் யார் இருப்பாங்கிறத பார்த்துங்க மெயினாக. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் ராஜ்பாபா மேபி 11ல் இருக்காரான்னு பார்ப்போம். இருந்தாருன்னா ஆன் டைமில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆனால் ஆசிட்டிஸ் செகண்ட் பேட்டிங் போகும்போது எடுத்துக்கலாம். ஸோ மேட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா இவரோட ரோல் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ட்ரெண்ட் போல்ட்டு இந்த இடத்துல செகண்ட் பவுலிங் தான் கொடுக்குறேன். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வின்னு அந்த ஆங்கிளில் கொடுக்குறேன். இதே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க மும்பை அப்படின்னா, மும்பை ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்கன்னா செகண்டு வந்து விசி இங்கே உட்கார சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா ரொட்டேட்டிங் பிளேயராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு விக்கெட் எடுத்து ஃபேண்டஸியில் வராமல் போகலாம். அந்த மாதிரியும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் போகும்போது பேட்டிங் செக்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு 4 பிளேயர் இல்லை 4+1 வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ மேட்ச் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வின் பண்ணுறாங்க அப்படின்னா பேட்டிங் செக்ஷனில் 4 பிளேயர் உள்ளே வரலாம். ஃபேண்டஸியில் 4 பிளேயர் வரலாம். ஒருவேளை க்ளோஸாக போய் வின் பண்ணுறாங்க, மேட்ச் க்ளோஸாக போகுதுன்னா ஒரு பேட்டர் எக்ஸ்ட்ரா கூட வரலாம். ஸோ அந்த ஆங்கிளில் யோசிக்கும்போது கீழே பவுலிங் செக்ஷனில் வந்து ஒரு 55 பாயிண்ட் எடுத்தவங்க கூட ஃபேண்டசி வராமல் போகலாம். அதாவது பிச்சுக்கு மேட்ச் கண்டிஷன் ஒரு 230 ஸ்கோர் பண்ணுறாங்க, 230 சேஸ் பண்ணுறாங்கன்னா பவுலிங்கில் பிளேயர்ஸ் குறையும், பேட்டிங்கில் எக்ஸ்ட்ராஸ் வந்துடுவாங்க. ஸோ அதுதான் மெயினாக அந்த இடத்துல சொல்கிறேன் உங்களுக்கு. ட்ரெண்ட் போல்ட்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் பவுல் பண்ணுறாருன்னா ஒரு விசி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஜானி பெரிஷோ கேப்டனு, விசி வந்து ட்ரெண்ட் போல்ட் கொடுங்க. இல்லை ரிவர்ஸில் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கம்ஃபர்ட்டாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பும்ரா பொறுத்தவரை பிச்சு கண்டிஷன் தான், 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். ஸோ நல்லாவே ஃபஸ்ட் கிளாஸ் பவுலர் தான். ஸோ லாஸ்ட் மேட்ச்சு சுந்தரை எப்படி கதற விட்டார் அப்படின்ட்டு டெலகிராமில் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள். டெலகிராமில் ஜாயின் பண்ணிங்க. இம்பார்ட்டன்ட் மேட்ச்சு. வீடியோ மட்டும் நம்பி போனீங்கன்னா கண்டிப்பாக லாஸ் வரும். ஓப்பனாகவே சொல்லிடுறேன். அப்புறம் யாரும் வந்து கதறக்கூடாது. ஸோ ரிச்சர்டு கிளீஸுன்னு அதே மாதிரி எடுத்துக்கலாம். 2 இன்னிங்ஸுமே எடுத்துக்கலாம். நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன், அந்த மல்டிபிள் விக்கெட் கிடைக்கும். ஸோ அங்கே ட்ரெண்ட் போல்ட் கட் ஆகும்போது இந்த 2 பவுலருமே இன்னாக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு அஸ்வானி குமாரும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாருன்னா எடுத்துக்கலாம். இம்பார்ட்டன்ட் ரோலாக தான் இருக்கும். ஸோ ஃபாஸ்ட் கொஞ்சம் நல்லாவே விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் தான். ஸோ அவ்வளோவா வந்து பார்த்திங்கன்னா இவரோட பவுலிங்கை வந்து ப்ளே பண்ணியிருக்க மாட்டாங்க பஞ்சாப் பிளேயர். ஸோ அங்கே போல்ட்டு ஃப்ளாப் ஆகிறாருன்னா அஸ்வானி குமார் ஃபேண்டசி, அதாவது ஃபஸ்ட்டு பவுலிங்கில் மெயினாக தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பவுலிங்கில் இங்கே ட்ரெண்ட் போல்ட் நான் ஃப்ளாப் கொடுக்குறேன் அப்படின்னா அடுத்த லெஃப்ட் ஆர்ம் வந்து அஸ்வானி குமார் 4 ஓவர் கொடுத்தாங்கன்னா இவர் எடுப்பார். ஸோ இந்த அஸ்வானி குமார் பார்த்தீங்கன்னா மஸ்ட்டு ப்ளே பண்ண மேட்ச்சில் வந்து நம்ம தான் கேப்டன்சி கொடுத்தோம். ஸோ அந்த மேட்ச்சில் வந்து 4 விக்கெட் எடுத்திருந்தார். பாண்டியா 4வது ஓவர் கொடுத்துருந்தா ப்ளஸ் 1 விக்கெட் வந்திருக்கும், 5 விக்கெட் வந்திருக்கும். ஸோ அப்போவே வந்து அஸ்வானி குமாரை ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஸ்வானி குமாரை நம்ம மோஸ்ட்டு எடுக்கலை. ஸோ அவ்வளோதான் விஷயம். இந்த மேட்ச்சு போல்ட்டு ட்ராப் பண்ணுறவங்க அஸ்வானி குமாரை அப்ளை பண்ணுங்கள். பிக் வைஸ் ரொம்ப லோவாக தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ பாண்டியாவும் பார்த்தீங்கன்னா நம்பி கொடுக்குறாரு பாலை. ஸோ ஒரு முக்கியமான கட்டத்தில் கொடுக்குறாரு. அதுக்கும் நம்பிக்கை பாத்திரமாக தான் இருக்கிறார் அஸ்வானி குமார். கரண் சர்மா எடுத்துகிட்டு வருவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பெவான் ஜாக்கப்பும் ஆன் டைமில் பார்த்துக்கலாம். பிச் வைஸு ஹெட்வெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆர்யா, இங்கிலீஷு, சசாந்த் சிங், அசமத்துல்லா, ரோஹித் சர்மா, ஜானி பெரிஷோ, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா. ஸோ இந்த பிளேயர்ஸ் எல்லாமே ஹெட்வெய்ட்ஸில் டாப்பாக இருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்து நோட் பண்ணுறீங்க போல். ஸோ பார்த்துங்க, கிளியராக பார்த்துங்க. ஸோ இருந்தாலும் நான் ஆன் டைமில் டெலகிராம்லேயும் அப்டேட் கொடுக்குறேன். ஸோ டெலகிராமில் அப்டேட் கொடுக்குற வரையும் பார்த்துட்டு வெயிட் பண்ணாதீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அங்கேருந்து நீங்கள் டீம் மேக் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வெனியூவை பாருங்கள். ஸோ மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஒரு குருஷனான மேட்ச்சு. ஸோ வெனியூவை வந்து மஸ்ட்டாக பார்த்துங்க. ஆர்யா, ஸ்ரேயஸ் ஐயர், சசாந்த் சிங், சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா. ஸோ இதில் ஹர்திக் பாண்டியா, சசாந்த், சூரியகுமார் யாதவ் 2 பிளேயருமே கேப்டனுங்கிறதுனால ஒரு கேப்டன்சி ரோல் பண்ணவும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதுதான் அங்கே மெயினாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ப்ரெடிக்ஷனாக தான் இன்றைக்கி இருக்குது. ஓப்பனாகவே சொல்லிடுறேன். கேப்டன் விசியை பொறுத்த வரைக்கும் சேஃபாக போகிறவங்க ஸ்ரேயஸ் ஐயர், மார்கஸ் ஸ்டோனிஸ், ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா இதெல்லாம் போய்க்கலாம். பட் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட் கிடைக்கும். டெமோ டீம் பார்த்து அந்த மாதிரி காமிக்கிறேன். ஜானி பெரிஷோ, பிரபு சிம்ரன் சிங், ஜோஸ் இங்கிலீஷ், ஸ்ரேயஸ் ஐயர், சூரியகுமார் யாதவ், ரோஹித், ஆர்யா இல்லைனா திலக்கு, ஹர்திக் பாண்டியா, ஸ்டோனிஸு, பும்ரா, ஹர்தீப் சிங், ட்ரெண்ட் போல்ட்டு, பிரார். இங்கே லோ பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேயர் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாமே லோ பிக் ஹிட்டர்னால் ஹிட்டாக சான்சஸ் இருக்குது அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ திலக் வர்மா அங்கே கொடுத்துருப்போம், மார்கஸ் ஸ்டோனிஸ் கொடுத்துருப்போம், மிச்சல் சாட்ன்ட்டு, அசமுத்துல்லா, உமர் சாய். ஸோ இந்த இடத்துல யாரை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சசாந்த் சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும் பஞ்சாபுக்கு. பவுலரில் பார்த்தீங்கன்னா பிரார் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். மும்பையை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறாங்கன்னா அஸ்வானியோட பவுலிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்கும். ஸோ அதே வந்து
பர்சன்டேஜ் வைஸ் ஆன் டைமில் பார்க்குறோம். பிச்சு வந்து ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சாட்னர் வந்து அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலாக இருக்கும். ஸோ இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டா தான் ஃபேண்டசி உங்களுக்கு பர்ஃபெக்டாக உட்காரும். ஸோ டெமோ டீம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பாருங்கள், சிங்கம் அந்த மாதிரி இன்றைக்கி வந்துச்சுன்னா ஃபயராக இருக்கும். நம்மால் கேப்டன் ரோஹித் போன மேட்ச் அடி பிரித்து எடுத்துட்டார், கேப்டனாக வந்துட்டார், கப்பு வாங்கிட்டார், மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச். ரைட், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமோ டீமு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் டக்குன்னு கொடுத்துறேன், பார்த்துங்க டைம் ஆகி போச்சு. ஃபஸ்ட் பேட்டிங் ஜானி பிரிஷோ, ட்ரெண்ட் போல்ட் வீடியோவில் கொடுத்ததை அப்படியே அப்ளை பண்ணியிருப்பேன். இங்கே ஏதாவது ரொட்டேட் பண்ணணும்னா கையை எடுத்திருக்கேன், இந்த இடத்துல மட்டும் திலக்க நீங்கள் உள்ளே கொண்டு வரலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உமர் சாய் லைட்டாக ஸ்லைட்லி ஏதாவது ஆல்ட்ரு பண்ணுறீங்கன்னா எனி ஒன் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அருதிக்கு வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இங்கே அடிஷ்னலாக செசான் சிங் எடுத்து பாருங்கள். செகண்ட் பேட்டிங் ஆஸ் பர் வீடியோ பர்ஃபெக்டாக உட்கார பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பேட்டிங் பண்ணால் இந்த பேட்டர்னில் கொடுத்துருக்கேன். கேப்டன் வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம பேட்டர்ன் மாற்றி இங்கே கொடுத்துருக்கோம், விசி இங்கே கொடுத்துருக்கோம். பவுலர் வந்து பார்த்திங்கன்னா ஹர்தீப் கொடுத்துருக்கோம். இங்கே ஹர்தீப்பை ஸ்லைட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு கூட ஓகே, பஞ்சாப் வின்னு பேட்டர்னில் போகும்போது அவர் மஸ்ட்டாக உள்ளே வந்துடுவார். ஸோ இந்த பேட்டர்னில் இங்கே கொடுத்துருக்கோம். இதில் ஏதாவது பிளேயர்ஸ் ஆல்ட்ரு பண்ணால் வீடியோவில் கொடுத்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க, பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இது ஒரு பேக்கப் டீம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங்னா இங்கே கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள், வதேரா, ஜானி பிரிஷோ, நகில் வதேரா கொடுத்துருக்கேன். ஸோ விசி கொடுத்துருக்கேன். அப்போ செகண்ட் வந்து இந்த 3 பிளேயருமே மேட்ச் எடுத்துகிட்டு போவாங்க. 3 பிளேயருமே செகண்ட் இன்னிங்ஸ் பிளேயர் தான். ஸோ அதனால தான் இங்கே 3 பேருமே கொடுத்துருக்கேன். ஸ்ரேயாஸ் ஐயரை கட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்போவுமே செகண்டு கிளிக்காக அவரை கட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை இங்கே திலக்க வர்மா வந்து ஒரு 60 பாயிண்ட் வந்துடுறாரு, ஸ்ரேயாஸ் ஐயர் வந்து ஒரு 62 பாயிண்ட் வந்துடுறாருன்னா அவர் கூட என்ன ஆகலாம், ஒரு கேப்டன் இன்னிங்ஸ். ஸோ அப்படி கூட யோசித்து கூட டீம் மேக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து செகண்ட் பேட்டிங் வின் ஆகுறாங்க பஞ்சாப் அப்படின்னா இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ 4 பேட்டருங்க உள்ளே கொண்டு வந்திருக்கேன், ஒர்க் அவுட் ஆகும். ஸோ விசி மாற்றணும் அப்படின்னா செசான் சிங் போகலாம், ஜோஸ் இங்கிலீஷ் போகலாம். இதுதான் அந்த டீமோட விசி. இல்லை ஒரு வேளை ஆப்போசிட் டீம் சைடாக போகிறீங்கன்னா இங்கே கூட ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுறாங்க மும்பை, மேட்ச் வந்து சேஃபாக, மேட்ச் வந்து க்ளோஸாக போய் பஞ்சாப் வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மெயினாக அதை புரிஞ்சுக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங் வந்து பஞ்சாப் பண்ணுறாங்க, மேட்ச் க்ளோஸாக எடுத்துகிட்டு போய் அந்த டீம் வின் பண்ணுற அந்த பேட்டர்னு. ஸோ இங்கே விசி மாற்றலான்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் போகலாம், ஸ்கை போகலாம், பாண்டியா போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டோனிஸ் கூட லிட்டரலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஃபஸ்ட் பேட்டிங், செகண்ட் வந்து சேசிங் டீம் வின்னு. அந்த 20 ரன் இல்லாமல் 210 அடிக்கிறாங்க, அப்படி புரிஞ்சுங்க. அந்த 20 ரன் ஷார்ட்டேஜ். ஸோ மேலே காமிச்ச 2 டீம் ஒரு பேட்டர்னு, அடுத்து காமிச்ச 2 டீம் அடுத்த பேட்டர்ன். ஸோ அந்த 20 ரன் ஷார்ட்டேஜ்னா ஃபஸ்ட்டு செகண்ட் பேட்டிங் டீம் வின்னு, அப்படி புரிஞ்சுங்க. ஸோ என்ன நம்பர்ஸ் வச்சு இதுக்கு முன்னாடி அந்த மேட்சை வச்சு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. ஸோ எல்லாத்தையும் தாண்டி நம்ம யோசிச்சோம்னா தான் இந்த ஃபேண்டசியில் நம்ம நிற்க முடியும், ஃபேண்டசியில் நல்ல ப்ரைஸ் வின் பண்ண முடியும். ஸோ அதுதான் மெயினாக நான் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ மோஸ்ட் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரு லைக்கை போடுங்க, ஒரு ஷேரை கொடுங்க. ஸோ ஒரு வேளை நம்ம ஃபேண்டசியில் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, உள்ள 10,000 பேர் இருக்கீங்க. 10,000 பேர் இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் மேட்ச் ஒரு 1000 பேர் பார்த்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அதில் ஒரு 222 பேர் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம், ரெட்டிப்பு மகிழ்ச்சி, நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டு அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அனுப்புங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த லீக் வந்து முடிஞ்ச அளவு லைவ் பண்ணுவோம், லைவ் பண்ணி லைவாகவே உங்களுக்கு எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஆன் டைமில் லைவ், அதாவது 6 மணிக்கு நம்ம லைவ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 7:30 மேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு ஓப்பனாகவே இதான் டீம்னே ஷோ பண்ணுறேன், பிடிச்சிங்க. ஸோ இந்த சீசனை வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து புதுசாக தான் உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ வெளியில் நம்ம வீடியோ வந்து பார்த்தவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்கிறீங்க. பட் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது, நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்திருந்தீங்கன்னா நல்ல வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எண்ட் ஆஃப் தி சீசனில் தான் உள்ளே வந்திருக்கீங்க சேனலில். மோஸ்ட்டு இருங்க, வெயிட் பண்ணுங்கள். இல்லை வெளில போகிறோன்னா போங்க, சந்தோஷம். அதனால் எனக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ குரூப்பில் கூட சில ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ட்ரை பண்ணாங்க, ரொம்ப க்ளோஸாக நல்லா ட்ரை பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல், எந்த கமிட்மெண்ட்டுமே இல்லாமல் ஒரு குரூப் க்ரியேட் பண்ணி அந்த குரூப்புக்குள்ளே கொண்டு வந்து என்னால் முடிஞ்ச நிறைய கைட்லைன்ஸ்லாம் கொடுத்தேன். பட் அவங்க வெளியில் இருந்தோட உள்ளே வந்த பிற்பாடு ரொம்ப ஒஸ்ட் ஆகிட்டாங்க. அதுலேயும் சில பேரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நன்றி கூட சொல்லாமல் போயிட்டாங்க. ஸோ இதுதான் மனிதனோட இயல்பு. ஸோ எப்படின்னா நடக்கலாம், என்னன்னா நடக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் நான் வீடியோ பார்க்குறேன், வீடியோ கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் வந்து நான் பாராட்டணும் போடணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. இதில் இருக்க விஷயத்தை எடுத்துங்க, இங்கேருந்து பிடிச்சி போங்க, பாருங்கள். இல்லை வீடியோ கிளிக் ஆகலையா, என் ஃபேண்டசி ஃப்ளாப் ஆகுதா, தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க. திட்டுறது இல்லை, என்ன மட்டும் இல்லை,
யாரையுமே திட்டாதீங்க. ஏன்னா ஒரு வீடியோ மேக் பண்ண எவ்வளோ சிரமம் இருக்குங்கிறது ஒருத்தருக்கு தான் தெரியும். பட் நான் பேசிக்காக யூடியூபரே கிடையாது. எனக்கு யூடியூப் பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு ஃபேண்டசி தெரியும், கிரிக்கெட் தெரியும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளோதான் விஷயம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.